அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்கலாமா? ஹைதராபாதி ஸ்டைல் பகாரே பேங்கன். பேங்கன்னா கத்திரிக்காய். நம்ம ஊர் ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காயில் செய்வோம்ல, அந்த மாதிரி இது ஹைதராபாதி ஸ்டைல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சூப்பர் ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அதை வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி 2 ஸ்லிட் பண்ணி எல்லா புழுகு எதுவும் இருக்கான்னு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்க்ரீடியன்ட்ஸில் கொடுத்துருக்கேன்ல, அந்த ஸ்பைசஸ் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அதெல்லாம் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கணும். ஜீரகம், மிளகு, 2 பட்டை, எள், அப்புறம் கசகசா இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாசம் வர வரை வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வறுத்து கருக வச்சிடாதீங்க. பார்த்து சிம்மில் வச்சு வாசம் வர வரை வறுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தேங்காய், நடக்கடலை, அப்புறம் 4 வரமிளகா இதெல்லாம் எண்ணெயில் வறுத்துக்கோங்க. நல்லா தேங்காய் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கொப்பரை தேங்காவாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதெல்லாம் வறுத்துட்டு வெங்காயத்தை நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப பொன்னிறமாக்க வேணாம், ஓரளவு வறுத்துட்டு தக்காளி மெயினாக சுட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா சுட்டு அதோட ஸ்கின்லாம் எடுத்துருங்க. அதை ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்தது எல்லாத்தையும் மிக்சியில் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு எண்ணெய் எல்லாம் வறுத்தோம்ல, அது தேங்காய், வரமிளகா அதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க. அதை நல்லா அரைச்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு அரைச்சிருங்க. அப்புறம் தக்காளி தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளியை ஆறுனதுக்கப்புறம் ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. வாங்க இப்போ தாளிச்சிடலாமா? எல்லா ப்ரிப்பரேஷன் வேலையும் இப்போ முடிஞ்சிச்சு. ஒரு கடாயில் நல்லா கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம கத்திரிக்காவை நல்லா வணக்க போகிறோம். அதில் ஷாஹி ஜீரா இருந்தால் போட்டுக்கோங்க. ஷாஹி ஜீரா ஹைதராபாதி டேஸ்ட் ரொம்ப நல்லாவே கொடுக்கும். அதில் இது உரப்பில்லாத பச்சை மிளகா, காரம் அதிகமாக இருக்காது. அது அப்புறம் கத்திரிக்காவையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெயில் நல்லா வணக்கிடணும். அது அதுலேயே வெந்தணும். எண்ணெயிலேயே வெந்தால் தான் இதோட டேஸ்ட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்து வந்துடும். நம்மளுக்கு கேஸும் கொஞ்சம் கம்மியாக செலவாகும். இப்போ பாருங்கள், இந்தளவு நல்லா சுருண்டு வந்துடணும். அது இதுலேயே நல்லா வெந்திருக்கும். நசுக்கி பார்த்தா அப்படியே உடையிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது 4 போட்டு எண்ணெயிலேயே நல்லா வணக்கிடுங்க. எண்ணெயில் நல்லா வணங்கிச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் இந்த வெங்காயம், அது ட்ரை ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியண்ட்லாம் அரைச்சோம்ல, அதையும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாமே எண்ணெயிலே வணங்கினா சூப்பராக இருக்கும். இதையும் வணக்கிட்டு அப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட் சேர்த்துக்கணும். தக்காளி ஏற்கனவே கொஞ்சம் அந்த சுட்டனால பச்சை ஸ்மெல் போயிருக்கும். இதுலேயும் கொஞ்சம் நல்லா வணக்கிக்கோங்க. எண்ணெயில் வணங்கி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது இந்த மாதிரி வந்துடணும். எண்ணெய் மேலே தெரியுது பார்த்திங்களா? இந்த மாதிரி மேலே எண்ணெய் தெரியணும். அந்தளவு நம்ம எண்ணெய் ஊற்றணும். இப்போ கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல, கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருந்தோமே ஃபஸ்ட்டே, அந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எவ்வளோ திக்கு வேணுமோ அவ்வளோ தண்ணி இது பண்ணிவிட்டு ஊற்றிட்டோம்னா நம்ம பகாரே பேங்கன் இஸ் ரெடி. இதை நம்ம சுட சுட ஜீரகம் போட்ட சாப்பாடில் இல்லாட்டி வெறும் வெள்ளை சாப்பாடில் நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்க்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.